ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் பாடியிலேருந்து பிளட்டாக வந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஷென் அவளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சூப்பை வந்து கொடுத்துருக்கான். இது எனக்கு அலர்ஜின்னு சொல்லியிருக்கா. பட் இருந்தாலும் எனக்காகன்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால அவளுக்கு மயக்கமானதுமே அவங்க வந்துட்டு அங்கே டாக்டரை வச்சு பிளட் எல்லாமே வெளியெடுத்திருக்கான். ஸோ ஹீரோயின் அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்குறா. நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் அப்ராட் போகிறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே உனக்கு என்னாச்சு, ஏன் வந்துட்டு இப்படி வழியில் துடிச்சிட்ருக்க, நீ வந்துட்டு அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு பேசினையே, எல்லாரையுமே எதிர்த்து அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன அவன் உன்னை ஹர்ட் பண்ணானான்னு சொன்னதுமே அதெல்லாம் இல்லை தாத்தா, நான் வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், லவ்வுக்கு வந்துட்டு தகுதியே இல்லாதவேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் கால் ஊனமாக இருந்திருக்கு. அவங்க தாத்தாக்கா அவங்க பேத்தி வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறது பிடிக்காம தான் இருந்திருக்கு. பட் இவ எல்லாரையும் எதிர்த்து தான் அவனை வந்துட்டு அங்கே அவளோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கா. அவனுக்காக நான் வந்து குண்டடிலாம் பட்டேன், என்னோட பிளட்டை வந்துட்டு நான் சேல்ஸ் பண்ணி அவனை காப்பாற்றினேன். அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான். அந்த லிலி வந்துட்டு அவனை விட்டுட்டு போயிட்டா. ஆனால் அவள் திரும்ப ரிட்டர்ன் வந்ததும் அவளுக்காக என்னை இப்படி ஹர்ட் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கப்புறமே அந்த முட்டா பையன் கூட சேர்ந்து நான் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை தாத்தா, அப்படி உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நான் அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதுமே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இந்த 7 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவேன், அயன்பாட்டு வந்துட்டு இருந்துட்டு போட்டேன் தாத்தா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகேம்மா நான் வந்துட்டு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் இந்த சைடில் வந்துட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த லிலிக்கு அவங்க ஹீரோயினோட பிளட்டை தான் எடுத்து இதை நீ கூட உனக்கு நல்லா இருன்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிருக்கு. ஹக் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஏதோ அப்போ முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன், உங்களை விட்டுட்டு போய் எல்லாருமே என்னை போர்ஸ் பண்ண வசா இந்த மாதிரி நடந்துச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு இல்லை சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னா ஒன்று மட்டும்தான், நீ இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அவங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டு இருந்திருக்கு. இவ்வளோ நாளாக என்னை சீட் பண்ணி நீ ஏமாத்திட்டு இருந்தியாடான்னு பெருமே ரொமான்ஸ் அங்கே பண்ண ஆரம்பித்ததுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் போதும் நிப்பாட்டி, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. ஸோ அந்த சவுண்டை கேட்டுட்டு இவே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு யாருன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா யாரையுமே காணும். பிறகு அவள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. இவ்வளோ என்னமோ ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் இப்போ நீ எங்கே போயிட்டு வந்த, இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இப்போ ட்ராமா பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அவளுக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு, நான் அவளை பார்க்க போயிருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சுட்டு எப்படி வந்துட்டு ஃபேக்காக வந்து கரிசனம் காமிச்சிட்ருக்கான் பார்த்தியா, என் மேலே ரொம்ப லவ் இருக்க மாதிரி அவன் காமிச்சிட்ருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ இப்படி மேடம்க்கு வந்துட்டு ரொம்ப வயிறு வலிக்குதான், நீங்கள் வாங்கன்னு சொன்னதும் உடனே அவன் பதறிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட எங்கேயே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவளை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். அவன் என்னோட ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் இதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட எவ்வளோ நாளைக்கு இப்படியே பொறுத்து போயிட்டுருப்ப, எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நீ வந்து ஒய்ஃப் கிடையாது, அவள் தான் உன்னோட ஒய்ஃப்னு, நீ ஏன் வந்துட்டு இதெல்லாம் பொறுத்துட்ருக்க, இந்த வெட்டிங் ட்ரெஸ் யாருக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்காக தான் சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே 2 மெய்டும் உங்க லில்லி வந்து கன்சீவ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே கையில் வந்து ஸ்விட்ச் ஆகிருது. அதை கேட்டுட்டு ஆமாம் இப்படி மேலே வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஷென் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு துரோகம் பண்ணுவான், நான் அவனை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்கிறா. அப்போ அந்த லில்லி அங்கே வந்துடுறா. பார்த்தே இல்லை என்னோட லெவல் என்னன்னு சொல்லிட்டு அவன் என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே இப்போ என்ன வந்துட்டு பண்ணணும்னு சொல்கிறேன், நீ கிளம்புன்னு சொன்னதுமே நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, நீ வந்துட்டு எப்பயுமே அவருக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஷென் வரதை பார்த்துட்டு வேணுக்குனே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கே வந்துட்டு அவளாவே அங்கே ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுந்துக்கிறா. ஸோ அவன் அதை பார்த்ததுமே உடனே அங்கே டைவ் அடிச்சு உள்ளே குதிச்சதுமே ஹீரோயின் ஷாக்காகி போயிடுறா. அவ்வளோ பாசமாட்டா உனக்குன்னு அங்கே எப்படியே காப்பாற்றி கொண்டு வந்துட்டு நீ வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவங்கள எப்படி இந்த மாதிரி டீஸ் பண்ணுவேன், இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே உள்ளே தள்ளி விட்டுட்டு போகிறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. கஷ்டப்பட்டு அவள் வெளியே வந்துட்டுருக்கா. டெய்லி 3 மணி நேரம் நீ தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அவளுக்கு திரும்ப அந்த இடத்துல பிளட்டிங் வேறு அங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு நைட்டு உட்காந்து அவங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவன் எதுக்காக நீ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க, கடையில் கூட ட்ரெஸ் வாங்க வேண்டியதானேன்னு சொன்னதும் இல்லை எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. அப்போங்க சரி ஓகே நான் வந்துட்டு உன்னோட பர்த்டேக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த கிஃப்ட் உனக்காக தான், இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ அப்படின்ற சொன்னதுமே இன்னும் வந்துட்டு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கியா, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே நெக்ஸ்ட் டே அவன் வந்துட்டு இப்போ பர்த்டேக்காக ட்ரெஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இவங்க 2 பேருமே சேர்ந்து கப்பல்ஸ் மாதிரி அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப
ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ட்ரெஸ் மாதிரியே இவளுக்குமே போட்டுட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. இன்றைக்கி கூட என்னோட பர்த்டே, நீ வந்துட்டு எதுக்காக இந்த ட்ரெஸ் மாதிரி அவளுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நீ வந்து எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் வந்தது ஏன் பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. அங்கே இருக்க எல்லாருமே இவங்க தான் கப்புள்ஸ்ன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு வந்து பியானோ ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அவளை ப்ளே பண்ண சொல்கிறீங்களான்னு சொன்னதுமே, நீ போய் ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே போய் ப்ளே பண்ணிகிட்ருக்கா. என்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறாதான்னு இவன் கேட்டுட்ருக்கான். அதனால தான் அப்போ அங்கே உடனே வந்துட்டு ஐயோ இல்லை லவுடாக வாசிச்சிட்ருக்கா, எனக்கு என்னமோ பண்ணுது, வயிறெல்லாம் பெயின் ஆகிட்டுருக்குன்னு அவள் ட்ராமா பண்ணதுமே முதல் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதும் முதல் ஸ்டாப் பண்ணுன்னு நம்ம சொல்கிறான். ஹீரோயின் திரும்ப அங்கே ப்ளே பண்ணதுமே பாட்டில் போய் அவன் உடச்சதும் கண்ணிலெல்லாம் குத்தி அங்கே பிளட்டாக வந்துடுது. அதை பார்த்துட்டு இவன் அவள் பக்கத்தில் போனதுமே திரும்ப அங்கே மயக்கம் வர மாதிரி ஆக்டிங் பண்ணதும் இவ்வளோ கண்டுக்காமல் அவன் விட்டுட்டு நம்ம லிலியை தூக்கிக்கிட்டு அங்கே இருந்து போயிடுறான். பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிச்சா நம்ம ஹீரோயினோட கண்ணிலே அடிபட்டு போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கோவமாகி போயிட்டு, இந்த முட்டா பையனை வந்துட்டு நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா, எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு பொறுத்துட்ருக்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்துக்குமே வந்துட்டு தண்டனை கிடைக்கும்னு சொல்லும்போது அப்போ அவங்க வந்ததுமே உன்னிலாம் மனசாட்சி இல்லாதவன், நீ ஊனமாக இருந்தப்போ யாராச்சும் உன்னை திரும்பி பார்த்தாங்களா, அவங்க தாத்தா உன்னை விட சொல்லி எவ்வளோ பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுத்தாங்க, அப்படி இருந்தும் அவள் எல்லாத்தையுமே உனக்காக தானே பொறுத்துக்கிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டீன்னு தாத்தா உன்னை அடிச்சாரான்னு சொல்லும்போது தாத்தா போட்டு அடிச்சிருந்துருக்காரு. ஸோ உடனே இவங்க சாரி கேட்டுட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் வந்துட்டு ஏதோ பேசிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறான் நம்ம ஹீரோயின். இதில் வந்துட்டு தெரியாமல் பண்ண வேண்டியது என்ன இருக்குது, லில்லி தானே உனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறான். பிறகு பார்த்தா உடனே நெக்ஸ்ட் டே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கான். அவன் மேலே ரொம்ப பாசம் இருக்க மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு இப்படி மேடமுக்கு வந்துட்டு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கான், அவங்கள கூப்பிட்றாங்கன்னு சொன்னதும் இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்தியா நான் போகலன்னு சொல்கிறான். திரும்ப இன்னொரு பர்சனுமே வந்துட்டு மேடம் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னாலுமே வரமாட்டேன்னு சொல்கிறான். திரும்பவுமே அங்கே வந்துட்டு அவள் கால் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நான் என்ன டாக்டர் உனக்கு உட முடியல நான் வந்து பார்க்குறதுக்கு, இப்போ யாரையாச்சும் போய் பாரு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்தியா அவள் கூப்பிட்டுமே நான் போகல, ஒன்று தான் நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை நம்ப வைக்கிறானாமா. ஸோ ஹீரோயின் அதையுமே வந்துட்டு கண்டுக்கலை. பிறகு நைட்டு அவள் அங்கே வந்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு இன்றைக்கி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், இங்கேவே தான் கூட சேர்ந்து ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னதுமே நான் உன்னை ஒரு வருங்கால ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு கீழே படுத்துக்கிறான். ஹீரோயின் தூங்கிட்டான்னு சொல்லிட்டு உடனே அவளை மீட் பண்ணுறதுக்காக போனால் ஹீரோயினுமே பின்னாடியே போயிட்டுருக்கா. அவள் உடனே ஹக் பண்ணிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்னை பார்க்கவே வரலை, எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு கவலையாக இருந்தாலுமே இதனால் எனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் எதுவும் கண்டுக்கலை. நெக்ஸ்ட் டே அவள் அங்கே வந்துட்டு ஏறி நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு நேற்று நைட்டு கூட அவர் என் கூட தான் சேர்ந்து இருந்தார், அவர் என்னையுமே வந்துட்டு என்னை விட்டு விலக மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அவரோட ஒய்ஃப் நான் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இதெல்லாம் வந்து நீ என்கிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சண்டை வரும்போது அந்த ஷேன் வரதை பார்த்துட்டு அவளாவே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அப்போ உடனே அவன் பதட்டமாயிட்டு தூக்கிட்டு நீ வந்து என்னோட பேபியை கொலை பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அடிச்சு இந்த குடும்பத்தோட ரூல்ஸ் என்னமோ அதை நான் ஃபாலோ பண்ணணும், நீ என்னோட ஒய்ஃபை ஹர்ட் பண்ணியிருக்க அப்படின்னா உனக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாடியில் பிடிச்சவங்க தள்ளினதுமே அவளுக்கு அங்கே அடிபட்டு திரும்ப பிளடிங் ஆனதுமே தாத்தா அங்கே ரொம்ப கோவமாய் போயிட்டு என்ன தைரியம் தான் என் பேத்திட்டு நீ இந்த மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருப்ப, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவள் என்னோட ஒய்ஃப் தானே, அவள் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கா, நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் என்னடா நீ வந்துட்டு அவளோட ஹஸ்பண்டா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு நீ என்ன வந்து அவன்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லலையான்னு சொல்லும் போது எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே இவ உடனே ஆக்டிங் பண்ணி தலையெல்லாம் சுற்றி கீழே விழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க 2 பேருமே இங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ நான் தான் அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க 2 பேர்த்தையுமே அடித்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. கட்டி வச்சிருக்கும் போது இவன் இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். அப்போ அந்த பர்சன் யாராச்சும் ஒருத்தவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் யாரை நீ காப்பாற்றுறேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல, லிலியை தான் நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறான். அப்படின்னா ஓகே உன்னோட ஃபிங்கரை நீ கட் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு காப்பாற்ற வைக்கிறேன்னு சொன்னதும் அவன் யோசிக்காமல் டக்குன்னு ஃபிங்கரை கட் பண்ணிக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. பட் கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 2 பேர்த்தையுமே காப்பாற்றிடுறாங்க. இவன் என்னை இவ்வளோ தூரத்துக்கு நீ லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் எந்திரிச்சு கூட வரல, ரொம்ப ஷாக் ஆகி அவனவே பார்த்துட்டு இருக்கா, எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான்னு. இப்போ பார்த்தே அவன் என் கைக்குள்ளன்ற மாதிரி சிரிச்சுட்டே அவன் அங்கே வந்து போயிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு நீ என்ன பண்ண போகிற, இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு நீ சூஸ் பண்ணது தப்பு, எனக்கு அவனை சுத்தமாகவே பிடிக்கலன்னு சொன்னதுமே அப்போ அவங்க ஹீரோயின் சொல்கிறா நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா.
நான் கண்டிப்பாக கரெக்டான டிசிஷன் தான் லைஃப்பில் எடுப்பேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு பார்த்தா அவங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு, நாளைக்கு வந்து வெட்டிங் இருக்குது, நான் வந்து அவளை அங்கே டம்ப் பண்ண போகிறேன், அவளை ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு, ஏன்னா வந்து அப்படின்னா தான் நம்மளை ரிவெஞ்ச் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அவன் அங்கே போகும்போது குட் பை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு அங்கே கால் வந்துடுது. அந்த லிலிட்ட இருந்து தான், பார்த்தியா நான் தான் அவனை போய் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண போகிறேன், நீ பார்த்துட்டே தான் இருக்க போகிறான்னு சொன்னதுமே கங்க்ராச்சுலேஷன், பட் அந்த மேரேஜை தான் என்னால் பார்க்க முடியாதுன்னு நம்ம சொன்னதுமே எதுக்காக இப்போ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியலை. ஹீரோயின் காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அவன் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தனா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அந்த சைடில் அவங்க 2 பேருமே காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ இவன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு குட் பைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ என்ன இவன் இங்கே போகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காகி பார்த்ததுமே, நீங்கள் எதுக்காக அங்கிட்டு பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டதும், கண்டிப்பாக அவளாம் வந்துட்டு போக மாட்டான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவனாவே வந்துட்டு ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே கிராண்டாக வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. பிறகு ஹீரோ அப்ராடுக்குமே கிளம்பி போயிடுறான் மேரேஜுக்காக. அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது நம்மளோட ஹீரோ ஜின்னை காமிக்கிறாங்க. அவள் ஸ்லிப்பாக விழுக போனதுமே வேகமாக காப்பாற்றிடுறான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. இவனுக்கு வந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி அவன் வந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்க ஆளுங்கிட்ட இருந்து. அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அவனை காப்பாற்றி இருந்திருக்கா. ஸோ வந்து குண்டடி வந்து இவள் கழுத்தில் பட்டிருந்துருக்கு. அப்போ வந்து இவன் உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பேர் வந்துட்டு சொல்ல முடியல போல், அந்த கழுத்தில் அடிப்பட்டது வாசி. ஸோ கியூட்டின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு வந்திருக்கான். எப்பயுமே கியூட்டின்னு கூப்பிட்டதுமே இல்லை நீங்கள் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு வேறு பொண்ணு யாரையும் என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே, அது கிடையாது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அது நீங்கள் தான் அப்படின்றத சொல்கிறான். இல்லைன்னு சொன்னதுமே கழுத்தில் மார்க் இப்போ வரைக்கும் இருக்குது தெரியுதா உனக்கு, நீ வந்து என்கிட்ட மறக்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாகிட்டு உள்ளே தூக்கிட்டு போனதுமே ப்ளீஸ் என்னை இறக்கி விடுங்கன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்து இதெல்லாம் உனக்காக தான் சொல்லிட்டு அங்கே வந்து கிரீட் எல்லாமே வச்சு அங்கே எல்லாத்தையுமே அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். இவ தான் என்னோட ஒய்ஃப், நீங்கள் எல்லோரும் இவளை வந்துட்டு யங் மைண்டம் தான் கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே மேரேஜுமே நல்லபடியாக முடிஞ்சிருது 2 பேத்துக்குமே. அங்கே கிஸ் பண்ணும்போது ஹீரோயின் கோவமாயிட்டு அவனை போய் அடிச்சுட்டு, எப்படி நீ வந்து ஒரு காட்டு மிராண்டி மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு கிஸ்ஸே பண்ணது கிடையாது அப்படி தானே அப்படின்ற செட்டுங்க கேட்டதுமே ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த சில விஷயங்களுமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. பிறகு அவங்க கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண போகும்போது, ப்ளீஸ் நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு ஒரு லாயலான ஒய்ஃபாக இருப்பேன், ஆனால் எனக்கு அதுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொன்னதும், கண்டிப்பாக அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது, நீ இப்போவே எல்லாமே நடந்தாகணும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வீட்டுக்கு வந்தால் இவருக்கும் நீ நீங்கள் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், நான் உன்னோட ஒய்ஃப் தானே, உன் பேபிக்கு வந்துட்டு பர்த் கொடுக்க போகிறேன், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து நைட்டை ஒன்றா ரொமான்ஸ் பண்ணுறாங்க. பிறகு நான் அவளை வந்துட்டு தனியால் விட முடியாது, நான் அவளை போய் ஒரு டைம் மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அவன் ரூமுக்கு போய் அங்கே ஒரு நெக்லஸ் எடுத்து பார்க்குறான். இது அவளுக்காக நான் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அவளுக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கே இந்த நெக்லஸை கொண்டு போய் அவட்ட கொடுக்கறதுக்காக போகிறான். பட் ரூமுக்குள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் காணோம். மெய்ட் வந்ததுமே மேடம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நேற்று வெட்டிங் ஹாலுக்கு அவங்க வந்துட்டு போலையே பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கா. அப்போ அவங்க வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் நீ ஒரு லைஃப்பில் ஹாப்பியாக இரு, நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லும்போது தான் அங்கே அவனுக்கு ஃபைனலாக புரியுது ஹீரோயின் குட் பை சொன்னாலே அப்படின்னா விட்டுட்டு போகிறதுக்காக தான் சொல்லியிருக்காளான்னு. அவன் ரொம்ப அரண்டு போய் அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, அவள் எப்படி என்னை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அவன் நான் கண்டிப்பாக அவளை தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த லில்லி திரும்ப நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதீங்க, உங்கள் குழந்தை வயிற்றுல இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் மரியாதை விலகிப்போ, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான் சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு அங்கே தாத்தா மீட் பண்ண போகிறான். எங்கே அவளை நீங்கள் வந்துட்டு அவளை எங்கே அனுப்பி வச்சிங்க உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னதும் அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. உடனே நீடன் பண்ணிட்டு ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது தாத்தாக்கு. நான் வந்து இப்போ தான் அவளோட லைஃப்பில் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கேன், உனக்கு எப்போ வந்து மேரேஜ் நடந்துச்சோ அதே நாளில் அவளுக்குமே ஜின்னோட சேர்ந்து மேரேஜ் நடந்துருச்சு, இப்போ இவள் அடுத்த வீட்டு மருமக அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். என்ன வந்துட்டு நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ வந்து அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு அவள் வந்து இப்போ தான் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கான்னு சொன்னதும், அன்னைக்கு அப்போ காரில் ஃபோட்டோ தூக்கி எறிஞ்சது அவதானான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அவள் என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா, எப்படி அவள் என்னை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அவள் இருக்கிற இடத்த சொல்லுங்க, நான் அவளை போய் மீட் பண்ணி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும், உனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கே தகுதி கிடையாது, உன்ன மாதிரி ஒரு அறிவு கட்டவனை அவள் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது தப்பான விஷயம்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டதுமே அவன் நிறைய டைம் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறான். திரும்ப அவங்க தாத்தாட்ட கோவப்படுறான். அவளுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் அவளை வந்து உங்கள் பிஸ்னஸ்க்காக அந்த ஜின்னோட சேர்ந்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்களா, அவள் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், உன்ன மாதிரி
ஒரு முட்டா பையன் அவளோட லைஃப்பில் தேவை கிடையாதுன்னு அவளே டிசிஷன் எடுத்துட்டான்னு சொன்னதும் கண்டிப்பாக நம்மளை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே தாத்தா, எனக்குமே வயசாகிட்டு இருக்கு, என்னோட பேத்திக்கு இப்போ தான் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. பார்த்தா அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். என்ன தைரியம் தான் அவன் வந்து என்னை அப்படி தள்ளி விட்டு போவான்னு. அப்போ அங்கே மெயில் வந்துட்டு, மேடம் எப்பயுமே அவர் உங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, நீங்கள் மாடியிலேருந்து நீங்களாக கீழே விழுந்துட்டு அவருக்கு மேலே அவங்க மேலே பழிய போட்டீங்க, அவர் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணார், தண்ணிக்குள்ளேயுமே நீங்களாக விழுந்துட்டு பழிய போட்டீங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் அவள் பண்ணது எல்லாமே சொன்னதுமே ஆமாம் அவன் வந்து எப்பயும் எனக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவன் வந்து எவ்வளோ மோசமாக அவளை ட்ரீட் பண்ணான்னு தெரியல அப்படின்றத சொல்கிறா. இதில் வந்து என்ன விஷயம் தெரியுது, அவன் வந்துட்டு என்னை விட ரொம்ப மோசமானவன், நான் எப்படி அவனை தேவைக்கு யூஸ் பண்ணுறனோ அதே மாதிரி தான் அவனுமே அவளை தேவைக்கு யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ இத்தனை நாள் இவன் என்னை வந்துட்டு போய் சரி ஏமாத்திருக்காளா, இவள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை ட்ராமா தான் பண்ணியிருந்திருக்கா இவள் தேவைக்காக, நான் எவ்வளோ முட்டாள்தனமாக இவளை நம்பி அவ்வளோ நடத்தினேன், இந்த 7 வருஷமாக அவள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா, பட் நான் வந்து கண்ணு தெரியாமல் இப்படிலாம் வந்து துரோகம் அவளுக்கு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டாங்க. அவனை பார்த்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிடா. அங்கே திரும்ப ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அது இதுன்னு, நீ சும்மா இந்த நடிப்பெல்லாம் நிப்பாட்டு, நீ இப்போ பேசின பேச்சு எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், ஒன்றை மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோட லைஃப்பில் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு பேபி பெற்று கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீயே தேவையில்லைன்றப்ப இந்த பேபி எனக்கு எதுக்காகன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க அவள், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு மேரேஜ் அப்பாங்க அவன் உன்னால தான் அவள் என்னை விட்டுட்டு அப்ராடுக்கு போயிட்டா, வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வேலையாயிருச்சு, நம்ம 2 பேருமே சேர்ந்து நிம்மதியாக வாழலான்னு சொன்னதுமே அவனுக்கு இன்னமே கோவமாயிட்டுருக்கு. மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கான். அவள் காலை பிடிச்சி கெஞ்சிச்சேக்கா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மெய்டி தான், இவ தான் என்னை வந்து என்னமோ சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணான்னு சொன்னதும் ஐயோ சார் இந்த லேடி போய் சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணது இவங்க தான். 2வது அன்னைக்கு அவங்களுக்கு வந்துட்டு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பியானை வாசிக்கும் போது இவங்க போய் சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லாமே ட்ராமா தான், அவங்கள வந்து நீங்கள் ஹிட் பண்ணணுன்றதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லுதும். அப்படின்னா நீ எவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்லி என்னை ஏமாத்திருப்ப, உனக்கு இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பு கேட்டேன்னு அவள் என்னை ஏற்றுக்குவா, நான் உன்னை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சவங்க கழுத்தை பிடிச்சி எரிச்சிட்டு பிடிச்சதங்க தள்ளி விட்டான். நான் வந்து முட்டாள் மாதிரி அப்படினால இந்த மாதிரி அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன், பட் எதனாலும் வந்துட்டு சொல்லி நான் எப்படியாச்சும் கட்டாயப்படுத்தி இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்கிறான். இவளுக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதுமே ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு அவள் சொல்கிறான். உன்னோட ட்ரூ ஃபேஸை நான் வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு நேரடியாக பார்த்துட்டேன், கண்டிப்பாக நான் வந்து உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருந்தேன், என்னை இவ்வளோ தூரத்துக்கு என்னை வாழ்க்கையில் லவ் பண்ணது வந்து அவள் மட்டும்தான், பட் நீ வந்து அது எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டதுமே ஐயோ என் குழந்தைன்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினுக்கு பார்த்தா காலம் எல்லாமே பயங்கரமாக பெயின் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவன் வந்து என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்னாச்சா, இவ்வளோ தூரத்துக்கு பண்ணதே நீ தானே, ஒன்னால தான் எனக்கு வந்துட்டு இவ்வளோ பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் நீ ரொம்ப சென்சிட்டிவான பாடியாக இருக்கப்பா, சரி ஓகே நான் வந்துட்டு இன்னைக்கு உனக்கு ஃப்ரீ கொடுத்துட்றேன், உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உனக்கு ரொம்பவே தேங்க்யூப்பா, இன்னைக்காச்சும் எனக்கு ஃப்ரீ கொடுத்தேலன்னு சொன்னதும் ஜஸ்ட் இன்னைக்கு மட்டும்தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கே மெயில் வந்துடுறாங்க. மேடம் இப்படி உங்களை ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிடுறா. அவளுக்கு புரிஞ்சுக்குது அது சென்னான்னு. அப்போ அங்கே அவன் யாருக்கு வந்துட்டு தைரியம் இருக்கு என்னோட பொண்டாட்டி அவன் பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நீ என்னமோ ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிட்டு இருக்கேன் அங்கே பேசுறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உங்களோட ஒய்ஃப் தான், நீங்கள் இதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ண முடியுமா, அவனுக்கு சரியான பாடம் கொடுத்து அவனை இந்த வீட்டில் இருந்து அடித்து வாட்டி விடணும்னு சொன்னதும் கண்டிப்பாக என்னால் அதை வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்றதாவே சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சேர்ந்து கீழே போனதுமே இவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நீ எதுக்காக இவன் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்க, நீ ப்ளீஸ் என் கூட சேர்ந்து வந்துருன்னு சொன்னதும் அவள் என்னோட பொண்டாட்டி, நீ எதுக்காக வந்துட்டு அவளை கூப்பிட்டு இருக்கன்னு சொன்னதும் எனது பொண்டாட்டியா, நீ என்ன பேசிட்டு இருக்க, என்ன லவ் பைட்ஸ் எல்லாம் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து ஸ்லிப் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் வாயை முடிட்டு பேசாம என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நான் இதெல்லாம் பண்ணாமல் உன் கூட பண்ணுவானா, 2வது நீயே வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ண வேண்டானே, இப்போ என்ன நல்ல மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா, அதான் வந்து உன் ஒய்ஃப் இருக்காளே அவட்ட போக வேண்டியதானேன்னு சொன்னதும் எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போயிடுச்சு, அவள் ஆரம்பத்துலேருந்து போய் சொல்லி என்னை ஏமாத்தி இருந்திருக்கா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதோ அவள் போய் சொல்லலாம், பட் வந்துட்டு நீ வந்து எனக்கு துரோகம் பண்ண பார்த்தியா, அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியான வாழ்க்கை அவரோட சேர்ந்து வந்துட்டுருக்கேன், இதுக்கப்புறம் இங்கே வராதான்னு சொன்னதுமே நான் எல்லா தப்பையுமே சரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு நீ வந்துருன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிரான். இது என்ன வந்துட்டு கமிட்மெண்ட்னா ஜோக்கா, மரியாதை இங்கேருந்து போயிரு, நீ வந்துட்டு எல்லாவே என்னை பண்ண கிடையாது, அப்படி லவ் பண்ணியிருந்தேன்னா நீ இவ்வளோ தூரத்துக்கு என்னை சீப்பாக ஏமாத்திருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நான் உண்மையிலேயே வந்துட்டு ஒன்று தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்,
இருக்கே, ஏன்னா எனக்கு நீ லவ் கொடுத்த லெவலுக்கு வந்துட்டு யாருமே கொடுத்துலன்னு சொன்னதும், அதனால தான் எனக்கு நீ பதிலுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கேட்குறா. உனக்காக நான் என்ன வேலை பண்ணலை, சிமெண்ட் வேலை பண்ணியிருக்கேன், நான் பிளட்டை சேவ்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் என்னென்னால முடியுமோ அதெல்லாமே பண்ணியிருக்கேன், உனக்கு மெடிசன் வாங்கி கொடுக்க, உன் ஃபேமிலி உன்னை கை விட்டுட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கை விட்டுட்டாங்க, உன் லவர் உன்னை விட்டுட்டு போயிட்டா, பட் நான் உனக்கு லவ்வையும் கொடுத்து உன்னை ஃபினான்சியலாகவும் சப்போர்ட் பண்ணேன், பட் எனக்கு நீ பதிலுக்கு கொடுத்தது துரோகம் தான் அப்படின்றத சொன்னதும் அவன் நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்டுட்டு இருக்கான். பிறகு ஜின்னை கோவப்பட்டுட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே அவன் கழுத்துல அப்படியே கத்தி வச்சு, என் பொண்டாட்டி நீ இந்த மாதிரி நீ பேசினேன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவன் மயக்கமாயிடுறான். வந்துட்டு இவன் இப்படி ஆனதில் உனக்கு எது பிரச்சனையான்னு சொன்னதும் ஒன்றும் கிடையாதுன்னு அவ சொல்கிறா. அவங்க ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணிட்டு என்னப்பா அந்த ஷென் அங்கே மீட் பண்ண வந்தானே என்னாச்சுன்னு சொன்னதும், என் ஹஸ்பண்ட் அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துறாருன்னு சொன்னதும், உங்கள் ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ உங்கள் ஃபோனை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னா வீட்டுக்கு வாங்களே, அவங்க ஹஸ்பண்டையுமே பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறான். ஸோ அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. நீங்கள் எதுக்காக இப்போ அவளை கூப்பிட்டீங்கன்னு சொன்னதும், என்னோட ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கிறது எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும், அவங்க உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். பிறகு இவன் வந்து தண்ணி போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து விடுறாங்க. அந்த பொண்ணு இப்போ தான் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கா, இவன் இந்த ரில்லி பேச்சு கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணா, அதுக்கு பதிலுக்கு வந்து தான் தண்டனை கிடச்சிருக்குன்னு சொன்னதும் அவன் தன்னை தானே ஹிட் பண்ணிட்டு நான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நான் எப்படியாச்சும் பிரேக் பண்ணி அவளை திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவேன், அவள் தான் எனக்கு வந்துட்டு வேணும், அவளை மட்டும்தான் நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு திரும்ப நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ப்ளீஸ் என் கூட சேர்ந்து வந்துருன்னு சொல்லிட்டு அங்கே போய் கத்திட்டு இருந்தா இங்கே கார்ட்ஸ் வந்துட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு பிரித்து தள்ளி விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நான் ஏன் வந்துட்டு சான்ஸ் கொடுக்க போகிறேன், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத சொல்கிறா. நீ லவ் பண்ண லெவலுக்கு நீ யாருமே லவ்வே பண்ணதில்லை, ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளையுமே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவன் உன்ட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கா. ப்ளீஸ்ன்னு சொன்னதுமே அவள் மன்னிப்பு கேட்குறத வச்சு நான் என்ன பண்ணுறது, எனக்கு நீங்கள் தேவையே கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நான் உன்னை மன்னிக்கிறதுனால ஏதாச்சும் திரும்ப நடக்க போதா, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும்போது அவளுக்கு அதை பார்த்துட்டே ஹாப்பி ஆயிடுச்சு. என்னமோ நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்குவான்னு சொன்னேன், எல்லாமே புட்டுக்குச்சின்னு சொல்லும்போது அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு இன்னுமே வைத்தச்சலாயிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட ப்ளீஸ் என்னோட வந்துட்டு காப்பாற்றுங்க ஹஸ்பண்ட், இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு இவங்கள அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே கார்ட்ஸ் வச்சு அடித்து வெளியே தள்ளி விட்டுறாங்க. 2 பேத்துக்குமே பயங்கரமாக சண்டை வந்துட்டுருக்காங்க. ஒரு கார் வந்துட்டு ஹிட் பண்ணதில்லை, ஆக்சிடென்ட் ஆனதில்லை, அந்த லில்லி அந்த இடத்துல இறந்து போயிடுறா. பட் இவனுக்கு பார்த்தா திரும்ப ஆக்சிடென்ட் ஆகி கால் இல்லாமல் போயிடுது. அங்கே தாத்தா முன்னாடி தான் அவன் திரும்ப அங்கே வந்துட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்கார வேண்டிய நிலைமையாயிருது. அப்போ அங்கே பயங்கரமாக சூப்பராக கிராண்டாக வெட்டிங்குமே ஏற்பாடு பண்ணி நம்ம ஹீரோயின் வரும்போதே ஜின்னு ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்துட்டு, என்னால் இது ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாது உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே இந்த மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாகிட்டு இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவனுமே மேரேஜுக்கு வந்திருக்காங்க, அங்கே பொக்கே வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கன்னு இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.